நமது கலாச்சாரம், நமது பண்பாடு எப்போதும் நம்முடன் நீடித்து இருக்கும். சப்ஸ்கிரைப் திலக். सुर नर मुनि विनती करते, मस्तक चरणों में धरते। सुर नर मुनि विनती करते, मस्तक चरणों में धरते। नमः नमः भवतारिणी जय देवी, श्री हरि की प्रियकारिणी। जय जय महालक्ष्मी माता, जग जननी सिंधु सुजाता, भक्तों की प्रियकारिणी। महालक्ष्मी विविध स्वरूपा, महाकाली सरस्वती दुर्गा, वैष्णव देवी कामाक्षा, विंध्यवासिनी योग माया, तुम त्रिपुर सुंदरी माता। तुम क्षीर भवानी शुभदाता, तुम्ही नव दुर्गा, तुम्ही दश विद्या। तुम्ही नव दुर्गा, तुम्ही दश विद्या, तुम्हारी माया न जाए जानी महालक्ष्मी जगत कल्याणी। सुनत शुभ कथा, जाए दुख व्यथा। तुम्हारी कृपा, तुम्हारी दया, मांगे हम पृथ्वी लोक के प्राणी। महालक्ष्मी जगत कल्याणी। तुम्हारी जय हो माता रानी। ब्रह्मा विष्णु महेश्वर ठाड़े कर जोरे। शेष सुरेश नारद, गुण गावे तोरे। महालक्ष्मी माता, सदा निभाना हमसे, स्नेह भरा नाता।
மாதா, தங்களிடம் சொன்னபடி நடந்து கொண்டேன். பிரபு ஸ்ரீராமன் வந்துவிட்டார். காத்திருந்த கண்களுக்கு காட்சி தந்தான் ராமன், காத்திருந்த வைஷ்ணவிக்கு கருணை செய்தான் ராமன். காண்பதுவும் நிஜந்தானா, தெய்வம் வந்ததும் நிஜந்தானா, காத்திருந்தேன் தவம் இருந்தேன் கடவுள் தந்த பலந்தானா. பிரபு, இன்று என் தவத்துக்கு பூரண ஆகூதி. புரிந்த தவத்துக்கு பலம் தாருங்கள். வைஷ்ணவியின் தவம் அப்போதுதான் நிறைவேறும். தாமும் என்னை ஏற்றுக்கொள்வீர்கள். தேவி, இப்போது சொன்னதெல்லாம் உண்மையிலும் உண்மை, மறுக்க முடியாத உண்மை. இந்த பேருண்மை பூ உலகிற்கு பொருத்தமில்லாத நடைமுறையாகிவிடும். தேவிக்கு தெரியாததல்ல, எமது ராமாவதாரம் மரியாதை புருஷன் என்ற பெயருக்கு ஏற்றவாறு ஒரு சொல், ஒரு வில், ஒரு இல் என்று அமைந்தது. இந்த லட்சியத்தை சிதைப்பது சரியல்ல, அழகல்ல, முறையல்ல. தேவி, இப்போது ராமன் உலகத்தின் நலனுக்காக பகவானின் பகைவன் அதர்ம ராவணனை வீழ்த்துவதற்கு இலங்கை செல்கிறேன். இந்த பெரும் போரில் வைஷ்ணவியின் பேருதவி மிக மிக தேவைப்படுகிறது. எனது என்பது இறைவனுக்கே. தமக்கு ஜெயம். வைஷ்ணவியின் தவம் தங்களுக்காக. தேவி, எல்லாம் உன்னால். இலங்கை சென்று அதர்ம ராவணனை கொன்றுவிட்டே வருவேன். அப்போது மீண்டும் உன்னை சந்திக்க வருவேன். மீண்டும் தரிசனம் உண்டா பிரபு? பிரபு வருகைக்காக எங்கேயே நான் இருப்பேன். விசாலாட்சா, அங்கே என்ன அதிசயமான ஒளி! அதோ அந்த குடிலில் தெரிகிறது. பார்த்தாலே கண் கூசுகிறது. காட்டிலே இருக்கிறது அல்லவா? நாகப்பாம்புகள் நாகரத்ன மணிகளை அங்கே கக்கி இருக்கலாம். அதை பார்த்தால் அந்த வெண்ணிலாவில் வைரக்கற்களை பதித்தது போல் இருக்கிறது. முன்பு இதை போல் ஒளியை கண்டிருக்கிறேன். அகத்திய மாமுனிவர் குடிலை சுற்றி இப்படித்தான் ஒளி தெரியும். பார்த்தாலே தெரிகிறது, யாரோ அகத்திய போன்ற மகரிஷி அங்கே தவம் புரிகின்றார். தவம் புரியவிட்டால் நமக்கு ஆபத்து வந்து விடுவே. ஏன் துர்மதி? ஏனென்றால் முனிவர்கள் தவம் செய்து அந்த சக்தியை வைத்துக் கொண்டு நம் அசுர குலத்தையே அழித்து விடுவார்கள். நம்மை அழிப்பவர்களை வளரவிடக் கூடாது, அவர்கள் தலைகளை தட்ட வேண்டும். ஆம் சாரட்சா, நம் மன்னர் லங்கேஸ்வரர் கூட இதையேதான் சொன்னார். நல்லது உத்தபோஜகா, செல்வோம். நாம் சென்று அந்த குடிலை எரித்து விடுவது நல்லது. செல்வோம் விஷாலாட்சா. பக்கத்திலே சென்றால்தான் யார் தவம் புரிகிறார் என்று தெரியும். செல்வோம். அது ரிஷி அல்ல, தபஸ்வினி. தபஸ்வினி என்றால் என்னவா? விஷாலாட்சா, நாம் இவளை விடுவதா? லங்கேஸ்வரரின் ஆணையை மதித்து நடப்பது நம் பொறுப்பு. இவன் சொல்வதும் சரி. நாம் இந்த தபஸ்வினியை தவம் செய்ய விடாமல் தடுத்து விடுவோம். அதுதான் சரி கஞ்சமுகா. நாம் சென்று அவள் தவத்தை பாழாக்குவோம்.
ஏ தபஸ்வினி, எங்கள் அசுரகுலத்தை அழிக்க தவமா புரிகின்றாய். ஏ தபஸ்வினி, கண்ணை திறந்து பார், தவத்தை நிறுத்திக்கொள். ஏ அழகு சுந்தரி, தவம் செய்யக்கூடாது என்று எங்கள் லங்கேஸ்வரரின் ஆணையை நினைவுறுத்துகிறேன். இந்த தவத்தை நீ தொடரவே கூடாது. லங்கேஸ்வரரின் ஆணையை அலட்சியப்படுத்துவது அழகே அல்ல. காது கேட்காதா? 4 பேர் கத்திய பிறகு அசையாது இருக்கின்றாயே. வாயை திறக்காமல் இருந்து நம்மை அவமானம் செய்கிறாள். இந்த ஒரு செயலுக்கு தண்டனை பயங்கரமாக இருக்கும். ஏ தபஸ்வினி, சொல்லி பார்த்தோம் கேட்கவில்லை. நாங்கள் பொல்லாதவர்கள். இரு, இந்த அழகு சுந்தரியை விட்டுவிட்டால் அழகுக்கே அவமானம். கஞ்சமுகா, இந்த அழகு சுந்தரியை அவமானப்படுத்த வேண்டும் என்கிறாயா? அதை லங்கேஸ்வரர் கவனித்துக் கொள்வார். அந்த சுந்தரி திமிர் பிடித்தவள். நம் மன்னர் சீதையை கடத்தினார். நாம் இன்று சுகுமாரியை கடத்தினால் என்ன? நல்ல யோசனைதான். நாம் இவளை சிறைபிடித்து விடுவோம். லக்ஷ்மணா, இப்படி போட்ட கற்களெல்லாம் மூழ்கி விடுகின்றன. லக்ஷ்மணா, சொல்லுங்கள் அண்ணா. எப்படி பாடுபட்டாவது லங்கைக்கு ஒரு பாலம் கட்ட வேண்டும். அனுமானை பார்த்த பிறகு சீதையின் கண்கள் நம்மை பார்க்க துடித்துக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வினாடியும் யுகங்களாக கழிப்பாள். நாம் விரைவாக, வெகு விரைவாக லங்கை செல்ல வேண்டும். போகலாம். ஆனால் பாலம் இல்லாமல் எப்படி போவது? ஹனுமான், உன்னை பாராட்டுகிறேன். ஹனுமான், சாதிக்க முடியாத ஒரு சாதனையை சாதித்து ஆகாச மார்க்கமாக பறந்து இந்த விரிந்து கிடக்கும் பெருங்கடலை கடந்து எதிரியின் கோட்டைக்குள் புகுந்து சீதை இருக்கும் இடம் அடைந்தாய். ஏ வாயுமைந்தா ஹனுமான், இந்த ராமன் நிலைமை உனக்கு தெரியும். இனிமேல் என்ன செய்வது? இந்த அகண்டு கிடக்கும் கடல் மீது எவ்வாறு பாலம் கட்ட, எந்த வழி சேனைகளை எல்லாம் அழைத்துக் கொண்டு போக? ஹனுமான், என்னால் பாலம் கட்ட முடியவில்லை எனில் நாம் இலங்கை செல்ல முடியாது. நான் இலங்கை செல்லாதிருந்தால் பாவம் சீதையின் நிலைமை என்ன செய்வாள்? ஹனுமான், ராமனின் உயிர் என்பது சீதை. உயிர் இல்லாமல் உடல் இருக்குமா? உடல்தான் தனித்து இயங்குமா? உயிர் போன உடலுக்கு என்ன பெயர் சொல்வார்கள்? இல்லை பிரபு, இனி தாம் அப்படி சொல்லக்கூடாது. நான் அதற்கு ஒரு வழி செய்கிறேன். ஆம் பிரபு. ஜெய் ஸ்ரீராம்.
சமுத்திரராஜனே, நான் தான் அனுமான், வாயு மைந்தன் அனுமான். உங்களுக்கு அறிக்கை இடுகிறேன். நாங்கள் இலங்கை செல்வதற்காக சற்று நீங்கள் பாதை விடுங்கள். சமுத்திரராஜனே, அலட்சியமாக நீங்கள் என் ஆணையை மதிக்காதிருந்தால் அனுமன் ராமன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். நான் மாமுனிவர் அகத்தியரைப் போல கடல் நீர் அனைத்தையும் குடித்து விடுவேன். கடல் நீர் வற்றும். அந்த வறட்சி எதுவரை நீடித்திருக்கும் என்றால் எனது பிரபு ஸ்ரீராமன் அவர் தம்பி லக்ஷ்மணனுடன் நீண்ட பெரும் வானர சேனையுடன் இலங்கை போய் சேரும் வரை. இருங்கள் வாயு மைந்தரே, இருங்கள். தமது பிரபு ஸ்ரீராமன் மீது ஆணை, இருங்கள். என்ன இது சமுத்திரராஜனே? என் பிரபு மீது ஆணை என்று நீங்கள் சொல்லி என் கைகளை கட்டி போட்டு விட்டீர்களே. நான் என் பிரபு ஸ்ரீராமனின் காரியத்துக்காக என் அன்னை சீதா மாதாவை பிரபு ஸ்ரீராமன் சந்திக்க செய்ய வேண்டுமே. இதை பிரச்சனையாக்கி விட்டீர்களே சமுத்திரராஜனே, பிரச்சனையாக்கி விட்டீர்களே. பிரச்சனைக்கு தாம் என்னை ஆளாக்கினீர்கள் அனுமான். வாயு மைந்தரே, கடல் நீர் முழுவதையும் நீங்கள் குடித்து விட்டால் அதனால் ஏற்படும் விளைவுகள் என்ன? அது பற்றி தாம் நினைத்தீர்களா? சமுத்திரராஜனே, உங்கள் நிலைமையை மட்டும் எடுத்து பேசினால் என் பிரபு ஸ்ரீராமன் தன் தம்பி லக்ஷ்மணனுடனும் வானர சேனையுடனும் லங்கை போய் சேராவிட்டால் அதன் பின்விளைவுகள் என்னவாகும் தெரியுமா? விபரீதமாகுமே. அந்த ஒரு அச்சத்தில் தான் நான் இந்த விஸ்வரூபம் எடுக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. ராமபக்த அனுமான், உங்களுக்கு இருக்கும் ராமபக்தியால், உங்கள் ஆர்வத்தால் உங்கள் சக்திகளை ஒருமுகப்படுத்தி செயல்படுகின்றீர்கள். ஆனால் உங்கள் பிரபு ஸ்ரீராமன் தமது மானுட இயல்புக்கு மாறாக நடக்கவே மாட்டார். அவர் அப்படி நினைத்திருந்தால் தனது ஒரே பாணத்தால் என்னை தூக்கி எறிந்து தம் விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்ள முடியும். பிரபு இதுவரை அப்படி செய்ததே இல்லை. அவர் மானிடனாக அவதரித்ததால் அந்த வரம்புக்குள்ளேயே இருக்கிறார். அவர் வாழ்ந்து காட்டும் வாழ்வின் இலக்கணத்தை புரிந்து கொண்டால், உணர்ந்து கொண்டால், மனிதன் தன் முயற்சியினால் எந்த நிலைமையையும் சமாளிக்க முடியும். தனது நியாயமான கடமைகளுக்காக அதை நேர்மை வழியில் முடித்துக் கொள்ள மனிதன் தனக்கு இருக்கும் ஆற்றலை, சக்தியை வைத்து சாதனை படைத்து காட்டலாம். நான் என்ன செய்ய சமுத்திரராஜனே, நான் என்ன செய்ய? என் பிரபு துக்கப்படுவதை பார்த்தால் என் மன உணர்ச்சிகள் கொந்தளித்தது பொங்குகின்ற அலைகளாக. ஒரு புயல் எழுந்தால் உங்கள் கடல் பொங்குவதைப் போல என் மனதிலே எரிமலையை சுமந்து கொண்டு எப்படி பொறுப்பது? என் பிரபுவின் முகமலர் மீது துயரத்தை பார்க்க பொறுக்கவில்லை சமுத்திரராஜனே, பொறுக்கவில்லை. தாம் பிரபுவின் அதோ இருக்கும் யோக மாயையை சரணடையுங்கள். யோகமாயா? ஆம், அவள் என் மகள் வைஷ்ணவி. வணக்கம் மாதா. வாயுமைந்தா, பிரபு ஸ்ரீராமன் மானிட இயல்பினை மதிக்கிறார். தாங்களும் கூட அந்த மானிடத்தை மதியுங்கள். மானிடத்தை மதித்தால் பிரபு ஸ்ரீராமனுக்கு யார் உதவுவது? தேவி வைஷ்ணவி. மன்னியுங்கள், தேவி வைஷ்ணவியும் கூட மானிட வடிவத்தில் தான் இருக்கிறார். மாதா வைஷ்ணவிக்கு மானிட வரம்புகளே கிடையாது. அவள் சக்திக்கும் ஒரு எல்லை கிடையாது. அவள் அவதரித்த பிறகும் கூட அந்த அவதரிப்பின் காரணமாக அவள் லீலைகள் புரிந்து கொண்டே இருக்கிறாள். அவள் பிரபுவின் சக்தி. அவளே பிரபுவுக்கு வானர சேனையுடன் 100 யோசனை தூரம் கடந்து செல்ல வழி செய்வாள். சமுத்திரராஜனே, நான் எப்படி மறந்தேன்? என் மாதா இதை செய்வாள் என்ற உண்மையை. சமுத்திரராஜனே, என்னை மன்னித்து விடுங்கள். நான் உணர்ச்சிக்கு அடிமையாகி தம்மை அவமானப்படுத்தவும் துணிந்து வந்தேன்.
என்னை மன்னியுங்கள் சமுத்திரராஜனே. இல்லை வாயுமைந்தா, தாம் என்னை எந்த விதத்திலும் அவமதிக்கவில்லை. மேலும் நானும் ஸ்ரீராமன் லங்கையில் படையுடன் செல்வதை பார்ப்பதற்காக ஆவலுடன் காத்திருக்கிறேன். இனிமேலும் தாமதிக்காதீர்கள். மாதா வைஷ்ணவி உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியை நிச்சயம் காட்டுவார். அந்த வழியில் சென்றால் எல்லோரும் பிரபுவுடன் லங்கையை அடைய முடியும். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம் தாயே. எல்லாம் நன்மைக்கே. ஏ வாயுமைந்தா, கவலை தெரிகிறதே கண்ணிரண்டிலும். அப்படி என்னதான் சிந்தனை? அதோடு முகத்தில் கோபம் தெரிகிறதே ஏன்? மாதா, தமக்கும் தெரியும், சீதா மாதாவை அந்த ராவணனின் பிடியிலிருந்து மீட்டு வருவதற்காக பிரபு ஸ்ரீராமர் இலங்கை செல்ல வேண்டும். பாருங்கள் மாதா, பிரபு ஸ்ரீராமன் இந்த கடலை எப்படி கடந்து போவார்? அதே கவலைதான் மாதா. ஏ அனுமான், பிரபுவுக்கு ஏன் இந்த நிலை? அடுத்தவர் துயரங்களை எல்லாம் துடைக்கிறார். இன்று அவர் துயரம் தீர வழி இல்லையா? வேண்டினால் போதும், துயரம் தீர்த்து வாழ்க்கை கடலில் கரையேற்றி விடுகிறாரே, முக்தி தருகிறாரே. இன்று அவர் துயரம் பிரச்சனைக்குரியதாகி விட்டதா? அம்மா, தாம் பிரபுவின் சக்தி. இந்த அனுமனுக்கு ஒரு வழிகாட்டுங்கள். ஏ அனுமான், தாம் அறிவு ஞான செல்வம். பிரபு ஸ்ரீராமனுக்கு பரம பக்தர். இப்படி ஒருவருக்கு இன்னொருவர் சொல்ல வேண்டியதே இல்லை. அப்படி இருந்தும் ராமபிரபுவின் சக்தி புரியாமல் போனதுதான் என்ன? மன்னியுங்கள் மாதேஸ்வரி, உணர்ச்சிக்கு அடிமையான எனக்கு உண்மைகள் புலப்படுவதில்லை. அன்புடன் அன்புடன் எனக்கு புரிய வையுங்கள் மாதேஸ்வரி. ராம பக்திக்கு நீங்கள் செய்வது என்ன? மாதா, அனுமனின் பக்தி என்னவென்றால் பிரபுவின் நாமத்தை ஜபம் செய்வதுதான். ஸ்ரீராம் ஸ்ரீராம் ஸ்ரீராம். ஏன் மாதா, பிரபுவின் நாமத்தை ஜபித்தால் உள்ளத்தில் எனக்கு ஒளி பிறக்கின்றது, ஒரு உணர்ச்சி உண்டாகிறது. என் பிரபு ஸ்ரீராமன் என் பக்கத்திலேயே இருப்பது போல் தோன்றுகிறது. பிறகு மாதா, எப்போது நான் ராமநாமத்தை சொல்கிறேனோ அப்போது என் கவலைகள் நீங்குகின்றது. உடல் வலி, உள்ளத்தின் வலி போய்விடுகின்றது மாதா. பிறகு மாதா, எப்போது ஸ்ரீராமனின் நாமத்தை சொல்கிறேனோ அப்போது பாசபந்தங்களிலிருந்து விடுபட்டு வாழ்க்கை கடலில் கரை சேர்கிறேன் மாதா. இதிலே நிலைத்திருந்தால் நீங்கள் பிரபுவின் நாமத்தை ஜெபித்தே பாறாங்கல்லை மிதக்க வைக்கலாமே கடலில். எனக்கு புரியவில்லை மாதா. புரிய வைக்கிறேன். ஜெய் ஸ்ரீராம். மாருதி, இதுதான் ஸ்ரீராமனுடைய நாமத்தின் மகிமை, அதன் பெருமை. பிரபுவின் நாமம் ஜபித்து உயிர் உள்ளவர் என்ன, உயிரில்லாத கல்லும் மிதக்கின்றது கடலில். பிரபுவின் இந்த சக்தியை உலகத்திற்கெல்லாம் உணர்த்துங்கள் நீங்கள். நாமம் நாமத்துக்குடையவனை விட பெரியது, வெற்றி பெற்று தருகிற சக்தி இது. இறைவன் சொல்கிறார், பக்தா என் நாமத்தை ஜெபம் செய், உன் பக்கத்திலே இருந்து க்ஷேமத்தை தருகிறேன் என்று. நம்பிக்கையே நாம ஜப சக்தி. நன்றி மாதா. தாம் பிரபுவின் சக்தி. தாம் இல்லையெனில் இந்த தரணி மீது பிரபுவின் சக்தி செயல்படுவதற்கு வேறு எதுவும் இல்லை. அன்னையே, தங்களை பணிகிறேன். ஏ வாயுமைந்த அனுமான், தாம் இது போன்ற கல்லின் மீது பிரபுவின் நாமத்தை எழுதுங்கள். அந்த கல்லை கடல் மீது போடுங்கள்.
பிரபுவின் நாமத்திற்கு எத்தனை சக்தி என்று ராமநாம கல்லை போடும்போது தெரியும். அவ்வாறு எண்ணற்ற பாறைகளை கடல் மீது பாலமாக அமையுங்கள். நீங்கள் படையுடன் சமுத்திரத்தை கடந்து செல்லுங்கள். மாதா, மிக்க நன்றி, என்னை வாழ்த்துங்கள். ஜெய் ஸ்ரீராம். மன்னன் சுக்ரீவனே, ஆணை பிரபு. நாம் இந்த கடலை கடந்து போக ஒரு வழி தெரிந்ததா? வணக்கம் பிரபு. பிரபு, நாம் கடலில் பாலம் கட்டத்தான் வேண்டும். அது முடியுமா? முடியுமா ஹனுமான்? அதை எப்படி கட்டுவது? பிரபு, வைஷ்ணவி மாதாவே எப்படி அதை கட்ட வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார். கட்ட முடியும் பிரபு, கட்ட முடியும். ஜெய் ஸ்ரீராம். ஜெய் ஸ்ரீராம். जय श्री राम. 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 ராமன் திருநாமம் ராம் ராம், அனுமன் கல்லில் எழுதின ராம் ராம் ஸ்ரீராம் ராம் ஸ்ரீராம். ராமன் திருநாமம் ராமனை விட பலம் அதிகம் என்பாராம் ஸ்ரீராம் ராம் ஸ்ரீராம். ஸ்ரீ ரகுவீரன் வந்தார், ரகுராமன் சேதுவை அமைப்பதற்கே. ஸ்ரீராமச்சந்திரனின் சேவைக்கே வானர வீரர்களே கற்களை சுமந்தனரே. जय श्री राम. 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 என் பிரபு வந்துவிட்டார். என் பிரபு வந்துவிட்டார்.
சீதா, இன்று நான் உனக்கு ஒரு இனிய செய்தியுடன் வந்திருக்கிறேன். எனக்கு இனியது உனக்கு கொடியதாகவும் இருக்கலாம். இருந்தாலும் செய்தியை சொல்லாமல் இருக்க முடியாது. ஏ சுந்தரி, அன்புக்குரியவளே, உன் விலங்குகள் ஒடிக்கப்பட்டன. உன் வறண்ட வாழ்க்கை வளமாகப் போகின்றது. எல்லாம் நிஜம்தானா? புத்தி திருந்து நீ என் புருஷனிடம் அனுப்ப போகிறாயா? இல்லை, நீ பொய் பேசுகிறாயா? ஏன் புருஷன் என்கிறாய்? அவன் உனக்கு விலங்காய் இருந்தான். அந்த விலங்கை உடைத்து விட்டேன். ஏ அழகின் ஓவியமே, உன் புருஷன் உயிரோடு இருந்தவரை கற்பெனும் சொல்லுக்கு ஓர் அர்த்தம் இருந்தது. இரும்பு திரையை நான் தகர்த்தெறிந்தேன். கணவன் அழிந்தான். கற்பென்று சொல்லி வந்த கட்டுப்பாடு நீங்கியது. தர்ம பிணைப்பு தவிடு பொடியாகி விட்டது. இனிமேல் நீ என்னை சொந்தமாக்கிக் கொள்வதில் எந்த முறைகேடும் இல்லை. ஆம், நீ லங்கேஸ்வரனின் மகாராணி ஆவாய். இந்த முடிவை உறுதிப்படுத்த நான் உனக்காக ஒரு அற்புத அபூர்வ பரிசு கொண்டு வந்தேன். தாதி, அந்த பரிசை கொண்டு வந்து வை, பார்க்கட்டும். சுவாமி, பேதை ஏதோ பிழைதான் செய்து விட்டேன். நான் இப்படி ஒரு நிலையில் தங்களை காண வேண்டுமா? முடிந்திருக்க கூடாதா என் வாழ்க்கை? தாங்கள் வன வாழ்க்கை ஏற்கும் போது கூட இவளையும் கூட அழைத்துக் கொண்டு வந்தீர்களே, இன்று மட்டும் ஏன் இப்படி செய்தீர்கள் பிரபுவே? ஏன் செய்தீர்கள்? தாங்களே அறிவீர்கள். நீங்கள் போய்விட்டால் இந்த சீத்தை என்பவளுக்கு வாழ்ந்தாக வேண்டும் என்ற கட்டாயமோ கண்டிப்போ நிர்பந்தமோ கிடையாது. இந்த கொடியவனிடத்தில் ஜீவனற்ற உடலோடு நான் எதற்கு வாழ்வது? தாங்கள் இப்படி ஒரு நிலையில் என்னை வைத்துவிட்டு போனது நீதியா, நியாயம்தானா? பாவி, மனைவியை புருஷனிடத்திலிருந்து கடத்தி தனிமைப்படுத்திய பாவத்துக்கு தண்டனை நீ தவறாது பெறுவாய். இது பெண்ணின் சாபமடா. ஏ சுந்தரி, இது சாபமிடும் நேரம் அல்ல, நமக்குள் இன்பத்தை பகிர்ந்து கொள்ளும் நாள். அவன் உன்னை காப்பாற்ற வந்தான், அது முடியாமல் இறந்தான். வெட்டுப்பட்ட தலை பார்த்தும் எனக்கு கட்டுப்பட மாட்டாயா மாதரசி? பருவங்கள் மாறுவது போல் வாழ்க்கையையும் மாற்றிக்கொள். வாழ்க்கை வாழத்தான். மரத்தடியிலிருந்து உருத்தெரியாமல் இறந்து போய் விடாதே. இல்லை இல்லை சீதே, காலம் நம்மை இணைத்து விட்டது. நேற்றைய நினைவுகளை மறந்து என்னுடன் வந்துவிடு. இவனும் ஒரு மன்னவனா? இவனுக்கு இதயமே இல்லையா? என்னை என்னை இழிவுபடுத்துகிறானே, சொல்லால் சுடுகிறானே. பாவி நான். இன்னும் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு எந்த ஒரு நியாயமும் இல்லை. என் சுவாமி மரணத்துக்கு இரையான பின்பு கூட இப்பேதையின் உடல் உயிரோடு இருக்க வேண்டுமா? பரிதவிக்கும் ஒரு ஆத்மாவுக்கு உடல் என்ற ஒரு கூடு தேவையில்லை. என் ராமன் சீதை என்ற நினைப்புடனேயே தன் உடலிலிருந்து நீங்கி ஒரு கேள்விக்குறியாக என் முன்னே இருப்பதென்ன? உடல் என்பது ஒரு மண்ணாகும் கூடு போல்தானே. ஏதோ ஒரு பந்தம் தனித்து பிரிந்து எங்கோ போகின்றது. சீதை என்றும் ராமனுக்குத்தான். அவள் ராமன் சீதையேதான். நான் நிழல்தானே. நிழல் மட்டும் ஒளியின்றி இருக்காதே, இயலாதே. ஸ்ரீராமன் இப்படி என்னை விட்டு போனது நிஜம்தான் என்றால்
என் ஆத்மா எனக்குள் ஏன் இன்னும் இருக்கின்றது? பிரபு, பிரபு, என்னை மன்னித்து விடுங்கள். உங்கள் சீதையை மன்னியுங்கள் பிரபு. பிடிக்கவே இல்லை எனக்கு வாழ்வதற்கு, பிடிக்கவே இல்லை எனக்கு வாழ்வதற்கு. ஏன் மரண தேவதையே, நில் சீதை. யார் அது? யார் இப்போது தடுத்தது? எனக்கு வாழ பிடிக்கவில்லை, வாழ பிடிக்கவில்லை. என்னை தடுக்காதீர்கள். வாழ பிடிக்கவில்லை எனக்கு. இரு சீதே, இரு. தவறு செய்து விடாதே. ராவணன் மாயா நாடகமாடி உன்னை குழப்புகின்றான். துணிவை இழக்காதே. பேதமையில் இருந்து விடுபட்டு வீராங்கனையாக நிமிர்ந்து நில். நிமிர்ந்து நில் சீதே. இதெல்லாம் ராவணனின் சதி. இது உண்மை இல்லை. இந்த கெடுமதியாளனை வதம் செய்யத்தான் பிரபு ஸ்ரீராமனாக அவதரித்திருக்கிறார். இந்த ராவணனுக்கு பிரபுவை கொல்ல சக்தி எய்து. நீதி, நேர்மை, நெறிகளின் மீது தீமை வெற்றி பெற்றதாக நிகழ்ச்சியே இல்லை. ஆகையால் ஏ ஜெகநாயகி, மரணத்தை நீ அழைக்க கூடாது. நீ மாயத்து கஞ்சுவது மடமை அல்லவா? நிமிஷங்களில் வேஷம் கலைந்து விடுமே. தாம் இருக்கிறீர்கள் பிரபு, தாம் இருக்கிறீர்கள். பிரபு, என்னை மன்னியுங்கள். பிரபு, என்னை மன்னியுங்கள். பாவி ராவணன் குழப்பினான். ஏமாந்து விட்டேன் நான். அந்த ஒரு படபடப்பில் நான் இப்படி எல்லாம் நினைத்து விட்டேன். மன்னித்து விடுங்கள் என்னை பிரபு, மன்னித்து விடுங்கள். வணக்கம் ஆதீஸ்வரி. வணக்கம் மாதா. நல்லதே நடக்கும். மாதா, தமது தவத்திலே இடையூறாக வந்த பிழைக்கு தாழ்மையுடன் மன்னியுங்கள். இந்திரனும் தேவர்களும் சிந்தை கலங்கி இங்கே வந்து இப்படி நிற்பதன் காரணம் என்ன? காரணமில்லாமல் வருவோமா? தவத்தை கலைக்க துணிவோமா? இன்றைய பிரச்சனை எங்கள் வேதனைக்குரிய விஷயம். ஆம் தேவி வைஷ்ணவி, பூமியிலே பயங்கர அநீதிகள் அணிவகுக்கின்றன. நீங்கள் எல்லாம் இருந்தும் பாவ புண்ணியங்கள், தர்ம அதர்மங்களை தடுத்து நிறுத்த வழியே இல்லையா? ஏ மாதேஸ்வரி, தாம் அறியாமலா? தமக்கு தெரிந்ததே, சீதா மாதாவை கடத்தி போன பாவத்தினால் நெறிமறந்த லங்கேஸ்வரன் ராவணனுக்கும் இறைவன் பிரபு ஸ்ரீராமனுக்கும் பயங்கர யுத்தம் தொடங்குகிறது. தெரியும். மகேந்திரன் இது பற்றி அச்சப்பட ஏதும் இல்லையே. மாதா, தன்னை பற்றிய தலைக்கணத்தில் எல்லை மீறுகின்ற ராவணனின் அட்டகாசங்கள் அளவுக்கு மீறி போய் கொண்டிருக்கின்றன. லங்கேஸ்வரன் நவக்கிரகங்களை கூட பிடித்து வைத்திருக்கிறான். திறமையுள்ள தேவர்கள், தானவர்கள், யக்ஷர்கள், கந்தர்வர்கள், ராட்சசர்கள், கிண்ணறர்கள், நாகர்களை கூட இப்படி எல்லோரையும் பாடுபடுத்துகிறான். அவன் ஆற்றலுக்கு ஈடே இல்லை. தன் புஜ வலிமையால் சங்கரரையும் பார்வதியும் சேர்த்து கைலை மலையை தூக்கி விட்டான். அந்த ஆற்றல் எதனால்? தங்களுக்கு நம்பிக்கை இல்லையே பகவான் இடத்தில். நம்பிக்கை இல்லை என்றால் ஆற்றல் வளர்வது எவ்வாறு? அலட்சியம் ஏதுமில்லை மாதா. பிறகு அந்த ராவணன் ஆற்றலிலும் அவருடைய மாயையிலும் பயம் ஏன் வந்தது? பயப்படவில்லை மாதா. பயம் இல்லையா? ஆனாலும் இந்த சிந்தனை எதற்கு? ஏ மாதேஸ்வரி, அழுத்தமான காரணங்கள். பிரபு மனிதனாக அவதரித்தது. அவர் மானிடத்தையே மதிப்பவர். அவர் நினைத்தால் அவர் மானிடத்தையே மறந்து 1000 கோடி ராவணர்களை கனப்பொழுதில் கொன்று விடுவார்.
ஆனால் பிரபுவோ தமது திவ்ய சக்திகளை உபயோகப்படுத்தியதே இல்லை. ஆம் தேவேந்திரா, பிரபு ஸ்ரீராமன் மானிட இயல்புகளை எல்லாம் மீறாமல் இருந்து தன் தர்மத்தை கைவிடாமல் அகிலத்திற்கு அறிவுறுத்த நினைக்கிறார். ஒரு மானிடன் ஒரு அரக்கனை அழிக்க நினைத்தால் அந்த அரக்கன் எத்தனை ஆற்றலுடன் தான் இருந்தாலும் எத்தனை வலிமை உள்ளவனாக இருந்தாலும் கூட அழித்து விடலாம். ராவணனை வதைத்து அழிக்க அவர் தன் திவ்ய சக்தியை பயன்படுத்தவில்லை. அதுபோல் திவ்ய லோகத்தில் இருந்த தேவர்களின் உதவியே அவர் கேட்டதில்லை. இந்த அளவில் ஆதிசக்தி மகாலட்சுமியும் இங்கில்லை. ஏ மாதா, ஸ்ரீராமனின் விருப்பமின்றி தேவலோகத்து தேவர்கள் தங்கள் சக்தியை ஆற்றலை ஸ்ரீராமனின் பணியில் எப்படி ஈடுபடுத்துவார்கள்? ஆகையால் இப்படி வரும்படி ஆயிற்று. அம்மா, எங்கள் ஆசை தாம் தமது சக்தியினால் ஸ்ரீராமனுக்கு அருள் புரியுங்கள். ஏன் எனில் தாம் இந்த காரியத்தை முடித்து தர சக்தியுள்ளவர். தாம் இந்த காரியத்திற்கு சாதகமாய் இருங்கள். ஏ தேவி வைஷ்ணவி, தாமும் ஸ்ரீராமனைப் போலவே மானிட வடிவெடுத்து மானிட இயல்பை மீறாமலும் இருக்கிறீர்கள். இப்போது ஸ்ரீராமன் அனுமானை போன்ற வானரர்களின் உதவியோடு செல்ல இருக்கிறார். தாம் தர்மம் வெற்றி பெற்று நிலை பெறுவதற்காக சக்தி தந்து உலக நன்மைக்கு அருள் புரிய வேண்டுகிறேன். ஆம் மாதா, தேவேந்திரன் சொன்னது சரிதான். தாம் பிரபுவின் யோகம் மாயா. ஆகையால் தாம் இந்த சிக்கலான பிரச்சனையில் அவருக்கு துணையிருக்க வேண்டுகிறேன். மாதா, அமரேந்திரனின் வேண்டுகோள் தாம் பிரபு ஸ்ரீராமனுக்கு இன்னும் பலம் தந்து அருள் காட்டுங்கள். இல்லை தேவேந்திரா, நான் பெற்ற சக்தி அவர் தந்த சக்தியின் சக்தி. எப்படி நான் பிரபுவுக்கு சக்தி தர முடியும் இந்திரா? பூமிக்கு வந்த இந்த மானிட அவதாரத்தில் எனது சக்திகளை என் தபோபலத்தால் அடைகிறேன். அது தர்மத்தை காக்க, அதர்ம ராவணனை வதைத்து அழிக்க பிரபுவின் திருவடி மலரில் நான் அர்ப்பணிப்பேன். இது இன்றைய நிலையில் தேவை. நாம் பெரும் அபூர்வ சக்திகள் இந்த அகிலத்தை ஒற்றுமைப்படுத்துவதற்கே. எங்கள் இருவரின் மானிட அவதாரங்களின் பணிகளே தர்மத்தை காக்க, மனிதாபிமானத்தை வளர்க்க. நானும் அவரும் இணைந்து இந்த நல்ல காரியத்தை முடிக்க இயலாமல் இன்று தனித்தனியானோம். நாங்கள் இருவரும் இந்த தர்மத்தின் சேவையை கண்டிப்பாக செய்வோம். எங்கள் நன்றி மாதா, எங்கள் நன்றி.